பிரியமான தேவச்சனமே, இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய கிருபையும் தேவனுடைய சமாதானமும் உங்களில் பெருகுவதாக. வார்த்தை என்ற மன்னாவை பார்ப்போம். யோனா 2ஆம் அதிகாரம் 2வது வார்த்தை. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என் நெருக்கத்திலே என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்கிறார். நாமும் இன்னைக்கு எவ்வளோ பாடுகள் மத்தியில் கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கோம். நம்மளுக்கு இருக்கிற நெருக்கம், அப்பா எனக்கு இருக்கிற நெருக்கம் யாருக்குமே இருக்காதுன்னு நம்ம நினைப்போம் இல்லைங்களா? பிரியமான தேவச்சனமே, நமக்கு இருக்கிற நெருக்கம் போல யாருக்கும் இருக்காதுன்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நெருக்கத்தின் வழியாகத்தான் நம்ம கடந்து போயிருக்கிறாங்க என்று வேத வசனத்தை வாசிக்கும் போது தான் நமக்கு தெரியும். நமக்கு இருக்கிற நெருக்கம், நமக்கு இருக்கிற கஷ்டம், இதன் மத்தியில் நமக்கு நம்ம சொல்லவே வேணாம். நம்ம கண்ணிலிருந்து முதலாவது நீர் தாரைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த நெருக்கம் நமக்குள்ள நெருக்க ஆரம்பிக்கும் போது கண்ணீரா இருக்கும். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் என்று சொல்ல, நாமும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது நமக்கு தேவன் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஆகாது, முடியாது, நடக்காதுன்னு சொல்ற காரியத்துல தேவன் நமக்கு ஜெயத்தை கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் பிரியமான தேவச்சனமே, நெருக்கத்துல இருக்கிறீங்களா? கஷ்டத்துல இருக்கிறீங்களா? சொல்லன்னா உபத்திரத்தோடு இருக்கிறீங்களா? தேவனுடைய சமூகத்துக்கு சொல்லி வாங்க. உங்கள் நெருக்கத்தை மாற்றி போடுவார். யோனாவுக்கு தேவனுடைய நெருக்கத்திலிருந்து தான் யோனா தேவனை நோக்கி கூப்பிட்டார். அந்த நெருக்கம் எவ்வளவு பெரிதான நெருக்கம் என்று நம் வேதத்தை வாசிக்கும் போது நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதே நெருக்கத்தை தான் நானும் இருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த நெருக்கத்திலிருந்து யோனாவுக்கு விடுதலை கொடுத்தது போல தேவன் உங்களுக்கும் விடுதலை கொடுப்பார். கவலைப்படாதீர்கள். இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். என் நெருக்கத்தில் இருக்கிற, நான் நெருக்கத்தில் இருக்கிற கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. அங்கிருந்து உங்களுக்கு உத்தரவு வரும். வேற எந்த மனுஷத்திலிருந்து உங்களுக்கு பதில் வராது, ஒரு உதவி கிடைக்காது. ஆனால் நம்ம தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு பதில் கொடுப்பார். பிரியமான தேவச்சனமே, அவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. என் நெருக்கத்துல நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி நீங்க தேவனை நோக்கி இந்த கால வேளையில கூப்பிடுங்க. இந்த நாள் முழுதும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய கரமும் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை அவர் உங்களுக்கு கொடுத்து நடத்துவார். ஆமீன். இப்பொழுது நாம் செபிப்போம். அப்பாமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் நெருக்கத்திலிருந்து நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் வந்து சேரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே, பிள்ளைகள் கண்ணீரோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், பாரத்தோடு விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ராஜா, என் கண்ணீருக்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்று சொல்லி அந்த நெருக்கத்தின் மித்தம் பிள்ளைகள் கதறுகிற சத்தத்தை நீர் கேட்பீர் ஆண்டவரே. அப்பா, யோனாவுக்கு கேட்டது போல ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளை கேட்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. நெருக்கத்தில் இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வாதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை பிள்ளைகளை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்வதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.